நாம பரிசுத்தமுடையவதாக ஒரு நாள் கூட தவறாம லேடிஸ் பிரேயரை தேவன் நடத்த கிருபை கொடுத்திருக்கார். இன்னைக்கு ஒருமனத்தை பத்தி ஆவியானவர் பேசுகிறார். பேசுவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வாசிப்பா 18 19 20 வாசிப்பா. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் உண்டாகும் என்று 2 பேர் ஒரு மனம். ஏன் அவங்களை உடைக்கிறாங்கன்னா, ஏன் அவங்களுக்கு பாடுகள் வருதுன்னா, அவங்க சுவாபம் மாறுறதுக்கு தான். இப்ப என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டார். நம்மளை சரிப்படுத்துறதுக்கு தான். நம்ம பிள்ளைய அப்படி திட்டுதுன்னா, புருஷன் அப்படி இருக்கிறான்னா இவள்கிட்ட இருக்கிற சுவாபம் என்ன, நம்மளை நொங்கெடுக்கிறதுக்கு தான் அப்படி அனுப்புவார். இதுல பொறுமையா இருந்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு கிரீடம் தான். அந்த கிரீடத்தை நம்ம ஒரு நாள் விட்டுறக்கூடாதுப்பா. அவ எதுல எல்லாம் ஒருமனப்பட, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டாவே அதுக்குதான் 2 பேரா வந்து ஜெபிங்கன்னு சொல்லுது. ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பலத்த கிரியைகள் செய்யறார். அடுத்து அப்போஸ்தலர் 1:10 ஜெபிப்பதில் ஒரு மனம். எது அதுல இருக்கணும்? ஜெபிப்பதில் ஒரு மனம். ஒரு மனம். அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார். இன்னும் வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில அப்பம் பிக்கிறதுல அந்யோன்ய ஐக்கியத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். இனி அதுதான் நடக்க போகுது. 2004 திரும்பி பாருனாரு. நான் கூட எலெக்ஷன்ல தொங்கு பாலம் வருமா அப்படின்னு நினைச்சேன். எலெக்ஷனுக்கு என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். உலகத்துல யாருமே இப்ப சொல்றதில்ல, எல்லாம் போய் தீர்க்க தெரிஞ்சனால பெரிய பெரிய ஊழியர் சொல்ற. ஆனா எனக்கு சொல்லுங்க, கொடுக்குற கையில ஒப்பு கொடுப்பேனீங்களா? இனி ஒப்பு கொடுக்குறீங்களா கொடுக்கலையான போது 2004 பாருனாரு. 2004 பார்த்தா தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. தொங்கு பாலம்னா காங்கிரஸ் அவங்களோட பிச்சு. அது மாதிரி மம்தா பானர்ஜி அவங்க சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்களோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரகடனம் படுத்திட்டேன், ஒரு சிலர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தையை பாருனார். வார்த்தையை பார்க்கும் போதுதான் இப்ப நீங்க சொன்னபடி என் கையை என் கண்ணை குத்து. கை என்பது ஊழியக்காரன். ஊழியக்காரங்களே ஊழியக்காரங்களை குறை சொல்றான். ஒரு சபை ஒரு சபைக்கு விரோதமா அது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற காரியங்களை மாறணும்னா தேவன் ஒருவர் தான் பெரிய காரியம். அதுக்கு நம்ம ஒரு மனம். இது ஆதி திருச்சபை பிறகு இங்க நடக்கப்பதான். ஆதி திருச்சபை என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வீடுகள் தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஏனே இந்த ஒடுக்கிற காட்டில் பெரிய ஒடுக்குதல் வருமா? அப்ப சபையில எப்படி கூடி 1 லட்சம் பேர் கூடுறாங்க. 100 கோடி சபை, 100 கோடி சபை கோபுரம், அது 5 லட்சம் பேர் கூடுறாங்க கிடையாது. என்ன போனாலும் நடந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவோட பாதங்கள் தான். வசனத்தை பாருங்க. நான் ஒரு 10 லட்சம் பேர் கூடுறாங்க, நான் மைக்க பிடிக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசப்பா எப்படி ஊழியம் பண்ணாரு? நடந்து சுவிசேஷ அறிவிக்கிற வசனத்தை பிடிக்க யாருமே நீங்க பாக்காதீங்க. நான் சொல்றதையும் பாக்காதீங்க. வீடுகள் தோறும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிறடைய பாதங்கள் மலை மேல் உள்ள பட்டணத்தை காட்டி எவ்வளவு அருமையா இருக்குது. கோடி கோடியை கட்டி ஜப கோபுரம் கட்டுறதெல்லாம் நெவர். என்கிட்ட ஆர்டர் தான் சொன்னார். கிராமங்கள் பாலாய் கிடக்கு. உங்ககிட்ட 36,000 கோடி இருக்குது, டிவி வச்சிருக்க, அதை வச்சிருக்க, இதை வச்சிருக்க, கிராமத்துல ஒரு ஆலயம் கட்டல. அப்ப ஆதி திருச்சபை நீ நடக்க போகுது. ஆதி திருச்சபை உருவாகணும்னா என்ன செஞ்சாங்க? மிஷினரிமார்களை எல்லா சொத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு மனமா சபையில இருந்தாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தா அவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்து சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தான் ஆதி திருச்சபை. அப்பதான் எழுப்புதல் வரும் எப்படின்னு ஆண்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லா ஒடுக்கிற கை நம்முடைய தேவ சன்னிதானத்துல எட்டணுமா, அப்பதான் தேவனுடைய கிருபை இறங்கும். அதுவரை எட்டாதுன்னு இருக்கிறார். பார்ப்போம் தேவன் என்ன செய்யறார். அடுத்து எதுல? ஜெபிப்பதிலும் வேண்டுதல் செய்வதிலும் உறுதியா இருந்தா. அடுத்து துதிப்பதுல ஒரு மனம். அப்போஸ்தலர் 4:24 ஒரு மனமே இல்லையப்பா. இவன் அவனை குறை சொல்றான், அவன் அவனை குறை சொல்றான். குறை சொல்ற ஆவி இருந்தாவே பிசாசுடைய ஆவி. இதுதான் செய்ய சொல்றாரு. இப்ப இந்த எலெக்ஷனுக்கு இதான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 4:24 ஒருத்தர் என்ன செய்யறாரு? பெரிய ஊழியக்காரரு 36,000 கோடி வச்சிருக்கிறாரு. அதை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யறாரு? ஆட்சியாளர் காலில் போய் விழுகிறாரு. விழுந்து என்ன செய்யறாரு? இங்க 72 மணி நேரம் ஆட்சி மாற்றத்துக்கு ஜெபிக்கிறாரு. அங்க போய் என்ன செய்யறாரு? காலில் விழுகிறார். அப்படி இருந்தா ஆண்டவர் எப்படி அனுமதிப்பார்?
சரிப்பா. வானத்தையும் பூமியையும் மறுபடி வாசிப்பா. 4:20. அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவனின் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. எல்லாருமே இதை ஒருமனப்பட்டு எல்லாரும் தேவ சமூகத்துல துதிக்கலைனாலதான் இப்படி என்ன செஞ்சாரு, ராஜாக்களை எழுப்புறாரு. நம்ம ஒருமனமே இல்லையே, எப்படி இருக்கும்? அதான் நடக்கிறது. நம்ம ஜெபிப்போம். அடுத்த காரியங்கள் அப்போஸ்தலர் 2:44. கொடுப்பதுல ஒரு மனம். யாரு சொன்னாலும் வசனம் இருக்கான்னு மட்டும் பாருங்கப்பா. எல்லாரும் ஒருமித்திருந்து, இதுதான் முக்கியம். விசுவாசிகள் எல்லாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44. விசுவாசிகள் எல்லாம் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதுதான் நடக்க போகுது. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். உபவாச ஜெபம், நீ ஒண்ணு கொண்டு வர, நான் ஒண்ணு கொண்டு வர்ற. அடுத்து என்ன செய்ய, வாங்க சுவிசேஷ அறிவிப்போம் வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி சுவிசேஷ அறிவிச்சாதான் நீ செய்யும். உங்களுக்கு செய்த நன்மைய நான் மட்டும் நல்லா இருப்பேன், நான் மட்டும் ஜெபிச்சு, நான் மட்டும் போயிட்டு நான் மட்டும் இருந்தா கிடையாது. அந்த ஆதி திருச்சபை வர ஆண்டவருக்கு சொல்லி ஆத்துமாக்களை கொண்டு வந்தாதான் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு செய்யறது. அதை விட்டு இதத்தான் நீ அடுத்து செய்யணும். கொண்டு போய் ஒரு இடத்துல 100 கோடி இருக்குது, மறுபடியும் நீ போய் 1000 ஒரு வித்து இடத்த கொடுக்க கூடாது. நீ ஒன்னிடத்துல 5000 இருக்கா, நீ சபை செய்தாரு பாருங்க. இல்லாட்டி நீங்க போய் ஒரு கிராமங்களை செஞ்சு கொண்டு வரணும். 156 கிராமத்துக்கு பெருக ஒரு கிராமத்துல ஒரு ஆலயம் இல்ல, 5 கோயில் இருக்கு. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சி கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை. இப்ப சொல்றாங்களா பிரைஸ் லார்ட் சொல்லேன்னா அவங்க என்ன தெரியலையே, என்ன மூடுல இருக்காங்களோ. அப்படி நம்ம எடுக்கிறது நல்லது. அதை விட்டு இப்ப உதாரணம் சொன்னாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க சுவாபம் இப்படி. இதுதான் பாசிட்டிவ். உங்களுக்கு அப்ரோச் புரியுதா? ரெண்டுக்குள்ள அவங்களுக்கா நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவங்களே வந்து நம்மகிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்க்க கொண்டார். அடுத்து அப்போஸ்தலர் 2:44 வச்சுங்க. 47 கூடுவதில் ஒரு மனம். அதிலே 47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். கூட்டி வந்தார். எல்லாரும் ஒரு 47 வச்சுட்டேல கூடி எல்லாரும் வந்தாங்க. அடுத்து அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். என்ன நடக்குது கவனிப்பதுல ஒரு மனம். அப்ப என்ன அவங்க சொல்ல வர்றாங்க? இப்ப வந்து நீங்க போய் இப்ப ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த சபை மூலமா செஞ்சதை கவனிச்சு நீங்க அடுத்தவங்களுக்கு சொன்னா போதும். இங்க வாங்க ஜெபிச்சு ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. அப்படி நீங்க கவனிச்சாதானே சொல்ல முடியும் யார் யாருக்கு என்னென்ன அற்புதம் நடந்திருக்குது அப்படின்னு. ஒருமனப்பட்டு கவனிக்கிறாங்க. அதுல எதுல ஜெபிப்பதுல ஒரு மனம், துதிப்பதுல ஒரு மனம், கொடுப்பதுல ஒரு மனம், கூடி ஜெபிக்கிறதுல கூடுறதுல ஐக்கியமா கூறுறதுல ஒரு மனம், கவனிப்பதில் ஒரு மனம். இது இருந்தாவே தேவன் நம்மளை என்ன செய்வாராம்? வானத்தின் பலகனி. இதுதான் இனிமேல் நடக்க போகுதுப்பா.